ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். 14/1/2024 முதல் 19/20/1/2024 வரை உள்ள பலன்கள். 14ஆம் தேதி போகி தனுர் வியாபாரம். 15ஆம் தேதி பொங்கல் மகர சங்கராந்தி. 16ஆம் தேதி கணு மாட்டுப்பொங்கல். மேஷ ராசிக்கு இது நல்ல அருமையான வாரம். தனலாபம் நிறைந்த வாரம். கொஞ்சம் மறதி இருக்கும். பாக்கி உங்கள் காரியம் எல்லாமே ஜெயம். நடைப்பயிற்சி கொஞ்சம் செஞ்சால் உங்களுக்கு நன்னாவே எல்லா காரியமும் நடக்கும். ரிஷபராசிக்கு கொஞ்சம் உடம்பு அசதி இருக்கிறது. லாபம் உண்டு. பல பயிர்லேருந்து நல்ல பேச்சுவார்த்தை எல்லாருமே நன்னா நடக்கும். யார்கிட்டையும் எக்காரணம் கொண்டும் நீங்கள் வாக்கு கொடுக்காத இருந்தாலே போகிறோம். வியாழக்கிழமையில் நீங்கள் குருவுக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்தாலே உங்கள் காரியம் எல்லாமே நன்னா ஆகும். மிதுன ராசிக்கு இடமாற்றம் உண்டு. சரீர அசதியும் இருக்கும். எந்த காரியமும் அவசரப்பட்டு செய்யாத, பணத்தை கண்ட இடத்துல கொடுக்காத ஜாக்கிரதையாக பார்த்துட்டா எல்லாம் இருக்கும். நண்பர்களே பகைவர்களாக மாறக்கூடியதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் சொர்ண லாபம் உள்ள வாரம். நீங்கள் இந்த வாரம் உங்களுக்கு மகாலட்சுமியை வழிபட்டுன்னு வந்தால் அதுவே நல்ல வாரம். கடகராசிக்கு நல்ல லாபமும் லட்சுமிகரமாகவும் உள்ளனாலும் பயணம் நல்லா அதிகரிக்கும். அதனால் நல்ல லாபமே இருக்கும். நீங்கள் மகாவிஷ்ணுவையே நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லாம் நல்ல காரியமாக நடக்கும். சிம்ம ராசிக்கு யார்கிட்ட இருந்தாலும் ஏதாவது தேவையில்லாத வார்த்தை வரக்கூடிய நிலமை இருக்குது. அதனால் யார்கிட்ட பேசுகிறதையும் நல்லா கொஞ்சம் யோஜனை பண்ணி இது பண்ணும். க்ஷேமமான பாகிய வாரம் தான். நல்ல புதிய ஆடை ஆபரணங்களும் லாபமும் கிடைக்கக்கூடிய லாபம் அதுதான். அதனால் சூரிய பகவானை வழிபட்டுன்னு வந்தால் உங்களுக்கு நல்ல காரியமாகவே நடக்கும். கன்னி உடல் அசதி இருக்குது. கன்னி ராசிக்கு உடல் அசதி இருக்கும். லக்ஷ்மிகரமான வாரம். கொஞ்சம் மறதி ஞாபகமாக இருக்கும். யாராவது ஏதாவது சொல்லிடுவாளோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும். அந்த பயத்தை நீங்கள் தவிர்த்துன்னு வந்தால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ராகுக்கு நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல உங்கள் காரியம் நல்லபடியாகவே நடக்கும். துலா ராசிக்கு எதிரிகள் ஏதாவது தொணன்னு சொல்லிகிட்டே இருப்பா. அதனால் நீங்கள் கொஞ்சம் எதிரிகிட்ட கொஞ்சம் யோஜனையாக இருக்கணும். பாக்கி உங்களுக்கு லட்சுமிகரமான நிறைந்த வாரம். கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். விருந்தினர்கள் வர்றது போகிறது அதே மாதிரி இதெல்லாம் இருக்கும். பிள்ளையாரை வழிபட்டுன்னு வர உங்களுக்கு நல்லாவே எல்லா காரியமும் நடக்கும். விருச்சிக ராசி நன்மை நிறைந்த வாரம். சத்ரு ஜெயம் உண்டு. லாபம் உண்டு. கொஞ்சம் சில பொருட்கள் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். இல்லாட்டா கொஞ்சம் கெட்டு போகக்கூடிய இது இருக்குது. பாக்கி உங்களுக்கு நிறைந்த வாரம் தான். முருகனை வழிபட்டுட்டு வந்தால் எல்லாமே நல்ல லாபம் தான். தனுசு ராசிக்கு முருகனுக்கு நினச்சிட்டே வரணும். புதனும் குருவும் உங்களுக்கு நல்லபடியாகவே எல்லா காரியமும் செய்ய. பணத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளணும். பாக்கி எந்த இதுவும் வேண்டாம். நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நல்லது. மகர ராசிக்கு நல்ல லாபமான வாரம்தான். இருந்தாலும் வேறு வாக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 2ல் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கணும். எந்த இதுவும் நம்ம கொஞ்சம் மறதி இருக்கும். செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டான நேரத்தில் செஞ்சால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆஞ்சநேயரை வழிபட்டு வர எல்லாமே நல்லா இருக்கும். கும்பராசிக்கு லக்னத்துலேயே ராசிலேயே சனி இருக்கிறதுனால கொஞ்சம் வேண்டாத வெறுப்பாக எல்லா காரியமும் செய்ய முடியுமா இருக்கும். அதை திருத்திட்டு சந்தோஷமாக எல்லா காரியமும் செஞ்சால் எல்லா காரியமுமே ஜெயமாக தான் நடக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சனீஸ்வர பகவானை வழிபட்டு வர எல்லாமே நல்லதாக நடக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பயமே அடிக்கடி வந்துட்டுருக்கும். கொஞ்சம் ஏதாவது பொருள்கள் கொஞ்சம் நஷ்டமாகறதுக்கு இதுவாக இருக்குது. அதனால் பாக்கி இப்போ நீங்கள் அதை யோஜனை பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு நல்லாவே காரியமாக இருக்கும். லக்ஷ்மி கடாட்சமான வாரம் தான். தான தர்மம் எல்லாம் செஞ்சுட்டே வந்தேன்னா உங்களுக்கு நல்லாவே எல்லா இதுலேயும் லாபம் கிடைக்கும். மீனாட்சியை நினச்சின்னு வந்தேன்னா உங்களுக்கு எல்லா காரியமும் ஜெயம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம்.